சரியா வரணுமேனா. இனிஷியேஷன் உண்டு, அடுத்தது வந்து அவசரம் இல்லாம சரியா டென்ஷன் ஆகாம போற ஃப்ளோல போறது, ஆஹ் அது முக்கியம். இல்ல ம். சரியா அமைப்புல பிராக்டிஸ் பண்ணி கொடுப்போங்களே பாப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆஹ் இப்ப வாசிக்கவாத. ஓதும் இன்ஷா ஆஹ் மே அல்லாஹ். ந மே ந வெரி குட், மாஷா அல்லாஹ், த குட். நல்ல ட்ரெக்ல பிடிச்சிருக்கீங்க, குட். அப்படி ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு போவோம். த த ல தல. மூணாவது. த ஹ தஹ. நாலாவது. த ஹ த த மூணாவது. ஹ த. பாப்போமே. டென்ஷன் ஆக வேணாம், மூணாவதா? குழம்பு வேணாம், சரியான இதுக்கு வாங்க. ம். மூணாவது. த ஹ தஹ. தா நீட்ட வேணாம் பிள்ளையே. த த ஹ தஹ. தா ஹ. த த ஹ தஹ. த ஹ தஹ. ஆ சரியா? தா வானத்தை கொண்டு வாங்க. துவா ஹ. த துவா ஹ. த ஹ தஹ. த ஹ தஹ. ஓகே, த நாலாவது. ஹ தஹ. صاد பா நீட்டக்கூடாது. ص صاد أ صاء அந்த அந்த குழப்பி கொண்டீங்க, ص குழப்பி கொண்டீங்க, குழப்பி கொண்டீங்க. மூணாவது நாலாவது குழப்பி கொண்டிட்டீங்க. ஆ நான் செல்லல, நாலாவது நான் என்ன நாலாவது பேருன்னு எப்படி செல்லல. வரும்? ஆஹா, பாப்போமே, ட்ரை பண்ணுவோம். த صاد ஸ்வா த أ என்ற எழுத்து சரி. ص ص صاء இது எப்படி வரும்? صاء ஆ إيه வெரி குட். அ إيه அ ஆ إيه இல்ல إيه அ. அப்ப ح ஓதுங்க. صاء ح ஸ்வா صاء அ ح ح صاء ح ஸ்வா அ. صاء ح. திருப்பி போதுங்க. அது காத்து வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதுதானே அந்த இது. விலங்கல்ல உங்களோட சவுண்ட் நல்லா பின்னுக்கு அது வைக்குது. அது காத்து வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதுதானே அது. காத்துல வாரது மேலுக்கு ص இருக்குது. ஹ இந்த ஆ அதான் காத்து. ஹ ص இது வாரது ص அலிஃப் ட சவுண்ட். அ அது அ صاء நீட்ட வேணாம். ص ஸ்வ ص அ أ ஸ்வ அ. ص أ ص أ ص மூணாவது. ه ض ح ض ح ض ض ض ص ص ح. மாதிரிங்க மாதிரிங்க மாதிரிங்க. நாலாவது எப்படி வரும்? அதாவது சாத் ஸ்வ அது ஆ ஸ்வ இல்ல ஆ ஆ ஆ ஸ்வ ஆன்னு தான் நிக்கிறீங்க. மரணம் எப்படி அது? அ த்வ அ அ த்வ ஸ்வ அ அ ஸ்வ அ த்வ ஸ்வ அ ஸ்வ அ. ஸ்வ அ ஸ்வ ஸ்வவா ஸ்வ பாத்தீங்கன்னா அதுலயும் டவுட் ஆகிது. ஸ்வாதான் ஸ்வ ஸ்வா. ஸ்வ 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 அ வெரி குட். தனித்தனி ஸ்வ எழுத்து ஆகுதுங்க. அ ஸ்வா அ ஸ்வ அ ஸ்வ ஸ்வ அ அ. ஸ்வ அ ஸ்வ அ ஸ்வ அ. மூணாவது வந்து நாலாவது. துவா. மூணாவது துவா ஹ துவா ஸ்வ இல்லையே, நான் துவா சொல்ல இல்லையே. இது அ துவா இல்ல, இது துவா. துவா
ஆ மூணாவது எஸ், மூணாவதுல ஈக்கிற முதலாவது எழுத்து வந்து துவா. வாய் ஃபுல்லா துவா வரும். துவா. துவஹா ஹா 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 அல்ல. அது மாறணும். ஆல ஹா ஹா அல்ல. கீழ் நோக்கி. ஹ. துவா துவஹ திருப்பி வருங்க. துவஹ துவஹ மீட்ட வேணாம், மீட்ட துவஹ வேணாம். ஸ்வா அல்ல. ம் ஸ்வா. துவ துவஹ ஸ்வா. அ. ஸ்வ அ. மூணாவது துவஹ பாருங்க. துவா துவ அல்ல. துவா. ஹா அண்டு வருமா? ஹா அண்டு வரையிலுமா? இல்ல இல்ல ஆ து ஸ்வ எப்படி வரும்? துவஹ துவஹ ஹ ஆ ஹ ஹ. வெரி குட். துவஹ துவஹ அழுத்தி சொல்லும்போது ஓகே, அஞ்சாவது வாங்க பாப்போம். க ல கெல நீட்ட வேணாம். கெ கே. கெ ல. ல கெல ஆ கெல மூணாவது பாப்போம். தொஹ தொஹ நாலாவது. ஸ்வ அ ஸ்வ அ ரெண்டாவது. த ல தல ம் இதே மாதிரி ஒதுங்க பாடம் ஒதுங்க பாப்போம். அ ம அம ஃப ரெண்டாவது. ஃப ல ஃபல இப்ப இன்னும் அடுத்த பிரச்சனை. ஃப முதலாவது எழுத்து அழகா வருது, நீட்டாம வருது. ரெண்டாவது எழுத்து நீட்டு போட்டு கொண்டு ஓடுது. அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஃப ல. அப்படி அல்ல. ஃப ல. ஃபல ஃப ல. ஃப ல. ரெண்டாவது எழுத்தையும் நீட்டாம நாங்க பிராக்டிஸ் பண்ணி பழகணும். ஃப ல ஃபல ஆ ஃப ஃப ல. ல ஃப ல. ஃபல முதல்ல எப்படி வரும்? ஃப முதலாவதா ஆ அ ம அம ஆ ரெண்டா பிள்ளையே. ம அ ம ஆ இல்ல. ம ஆ ஆ எல்லாம் பிள்ளை. அ அ அ அ அ அ அ ம எம்ம ம. எம்ம மிச்ச சிம்பிளாக தொண்டையில முன்பகுதியிலிருந்து வரணும். தொண்டை அசைக்க கூடாது, நாக்கு தூக்க கூடாது. நோம்பலா. அ ம ம. அ அ ம அம்ம வெரி குட். ரெண்டாவது. அ ம அம்ம வெரி குட். ஃப ரெண்டாவது. ஃப ல ஃபல குட். மூணாவது. க ச கச க நாலாவது. க ச கச வ அ வா வ அல்ல. அ வ. வ வ வ அ வ அ வ அ. வ அ வ அ வ அ விலங்குல விலங்குல வ இல்ல. எங்க இருக்கு? இல்லையா அப்படி? வ எல்லாமே இரண்டு அ எழுத்துல தான் நிக்கும். வ அ ஆ வ அ வ வெரி குட், வெரி குட். கொஞ்சம் சவுண்ட் போத மாட்டேங்குது, அதான் நினைக்கிறேன். அஞ்சா லாஸ்ட் ஒன். ம ந மன ம ந. அத கட் பண்ணுங்க. ம மன ந ம ம ந ந. ம ந மன வில. ம ந ந. அதாவது ந அல்ல. ந. ந ந ம ந மன ம சரி போதுங்க. ந ம ம ந மன குட். இது வந்து பாப்போம்.
ந ந நதோ நதோ பில 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 எழுத்து கூட்டணும். ஃபர்ஸ்ட்டுக்கு அ எடுத்தெடுப்புக்கே ஃபுல்லா ஓத போவேணாம். ஒவ்வொரு எழுத்தா அ ஓதிட்டு வாங்க. அ அ ந தோ நதோ நாதா ந அல்ல, ந ض نض ந ந தோ நதோ ந தோ நதோ ரெண்டாவது ந தோ நதோ அ க வ வ கவ அல்ல, வ அல்ல, வ வ பனி ஒண்ணு கீழுக்கு வ வ வ க வ வ வ அண்டாப்பல்ல வ பனி ஒண்ணு க வ வ க வ க கெவ வ க வ க வ க வ க வ க வ க மூணாவது வ க வ ஹ தோ ஹ தோ ஹ ஹா என்கிறது ஹ பல ஹா அல்ல ஹ ஹ ஹ ஹ தோ ض அல்ல ض அல்ல பல துவா வாய் ஃபுல்லா வாருது துவா தோ துவா ஹ ஹ தோ ஹ தோ ஹ நீட்ட வேணாம் ஹ அல்ல ஹ ஹ ஹ தோ துவா ஹ துவா தோ ஹ தோ ஹ தோ ஹ ஹ தோ حط அல்ல حط ஹதா ஹ حط தோ حط ஹதா ஹதா ஹ ஹ தோ ஹதா நாலாவது ஹ தோ ஹதா ஹ ஹ ஹ ஃப ஆ ஃப ஹ அது ஃப ம ஆ எப்படி ப ஆ ப அ அ அ ப ஃப ஆ ஆ ப ஆ க ஆ ஆஹ பஹ ஃப ஃப ஆ அ ஃப ஆ ஃப ஆஹ பஹ ஃப திருப்பி ஓதுங்க ஃப ஆஹ பஹ ஆ இல்ல ஆ பல ஃப ஆ ஃப ஆ ஃப அ ஆஹ பஹ ஆ இல்ல சும்மா நார்மலா ஆ என்று மட்டும் வரணும் ஆ ஃப ஆ ஃப ஆ ஆ தொண்டையாட அப்ப அந்த ஏய் மாரி தொண்டையோடு வார ஏய் மாரி நாவினுடைய வராது கடைசி பகுதி தொண்டையோடு வார நாவினுடைய கடைசி பகுதி தானே அந்த ம் பகுதியால் அழுத்தம் கொடுக்கணும் ஆ ஆ ஆ முன்னுக்கால அசைக்கப்படாது நாவினுடைய முன்பகுதியால் ம் உச்சரிக்கப்படாது தொண்டையோட ம் வார ஃப நாக்கால தொண்டை பகுதி தான் அசைக்கணும் ஆ ஆ ஃப ஆ ஆ ஆ ஃப ஆ ஆ ஆ ஆ ஆ அதாவது ஆ நீங்க ஃபர்ஸ்ட் அலிப்ப சொல்லுங்க ஆ அந்த ஏ மாரி வரும் அ முதலாவது அலிப்ப ஆஹ சொல்லுங்க ஏ அல்ல ஏ என்ன பிளது ஏ அல்ல அ ஆ ஆ அ ப ஃப ஆ இல்ல இல்ல நீங்க அலிப்ப சொல்லுங்க முதலாவது அலிப்பு அலிப்புல உச்சரிப்பு வாங்க அ பிழை அ அ பிழை அ அ நீங்க எங்க ஓத அ வேணாம் அ பிரதர் நீங்க இப்ப நீங்க இந்த எழுத்த ஓத வேணாம் இந்த எழுத்த நீங்க எவ்வளவு உச்சரிச்சாலும் இந்த உச்சரிப்பு உங்களுக்கு வராது ஏன்டா அது ம் பேசிக் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனாலதான் நான் அலிப்பு ஓத சொல்ல ம் அலிப்புல உச்சரிப்பு என்ன அ பிழை ஆ இல்ல ஏ அல்ல அ மிக தெளிவாக
கவனமா ம். வரணும். தொண்டையில முன் பக்கம். அ, சவுண்ட் அ, கிளியர் இல்ல. அ. நீங்க அதத்தான் ஆயின். அந்த ஆயின் தான் நீங்க வாரீங்க. அ, அ, அது பிளது. அலிஃப் அல்லது. அலிஃப் த சவுண்ட் அப்போ வெட்டி வரணும். அ, அ. அ, ஆ, சரி. அ, ஃப, அ, ஃப, அ. இது இங்க வந்து இது அலிஃப் அல்ல. நான் உச்சரிக்க சொன்னது அலிஃப். இங்க வந்து இது ஆயின். நாங்க அலிஃப உச்சரிச்சுட்டு தான் ஐன பிராக்டிஸ் அ, பண்ணணும். அப்படியா? நீங்க ஐனுக்கு போறீங்க. அலிஃப்ல இருந்து ஐனுக்கு போகல. ஆ, நான் இப்ப உங்களோட சரி. பேசிக்கொண்டீங்க அலிஃப் தான். அலிஃப் த சவுண்ட் உங்களோட ம், பிழை. சரி. அதான் சொல்ல வரேன். ஆ, அலிஃப நீங்க சரியா உச்சரிப்பீங்களா இருந்தால் ஐனுக்கு வரலாம். ஆ, இப்ப நான் ஐனை பத்தி உங்களோட பேச சரி. இயலாத உங்களோட அலிஃபே பிழை ஆகித்தால. ஆ, அலிஃபுக்கும் ஐனுக்கும் இடையில அ, நெருக்கமான ஆ, கனெக்ஷன் இருக்குது. அப்ப ஆ, நான் சொல்றதை மட்டும் கேட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, பிரச்சனை இல்ல. அலிஃப் த சரி. சவுண்ட் எப்போதும் தொண்டையிட முன்பக்கத்துல ம், வரும். நாவினுடைய எந்த அ, பகுதியும் தூக்கக்கூடாது. கீழ் நோக்கிய ம், உச்சரிப்புல அ மிக அ, சிம்பிளா வரணும். அந்த அ சிம்பிளா? அ அ அ அன்றத உச்சரிச்சு 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 ஆ, நாவினுடைய ம், இறுதி பக்கத்துக்கு தூக்குறதுக்கு கொண்டு போனோம் என்றால் அது ஐனுக்கு போய்த்திடும். ரெண்டுமே ஆ, சிம்பிளான சரி. எழுத்து. ஆ, சரி. அ ஆ சரி. அ ஆ ஆ, அ ஆ இப்படி ஒரு 100 1000 முறை சொல்லி பார்க்கணும். அப்ப மிச்ச ஆ, நார்மலா வரணும். கஷ்டப்பட்டு கொண்டு எங்களை சரி. கஷ்டப்படுத்தி கொண்டு ஆ, வருமாக இருந்தால் அது ம், அந்த உச்சரிப்பு பிழைன்னு ம், அர்த்தம். சில பேருக்கு அது 4 முறை சரிதான். உச்சரிக்க போல 5ஆவது முறை உச்சரிச்சா தொண்டை வருத்தம் வந்துடும். அது பிழை. நாங்க ஆ, 1,00,000 சரி. முறை உச்சரிச்சாலும் எங்கட ஏனைய உச்சரிப்புகள் ம், நாங்க ம், நார்மலாக யூசுவலாக கதைக்கிற ஏனைய கதைகளை போல 1,00,000 10,00,000 ம், 3,00,000 4,00,000 பேசுவோம். ஆனா எங்களுக்கு வார்த்தைகள் என்ன ஆ, பேசினாலும் எங்களது வருத்தங்கள் தொண்டையில் நோவுல வாரல. அப்ப அதே சரி. ஆ, உச்சரிப்போட வடிவத்துக்கு மாறும். ஃப ஆ, வ ஃபஅ ஃப அ ஃபஅ ஃபஅ ஆ, ஃபஅ ஆ, ஃபஅ ஃபஅ முதலாவது உச்சரிக்கிறது ஆ, அலிஃப் ஃபஅ அது அது ஐனுக்கு மாத்தினா ஃபஅ. ஆ, ஆ, அ, ஃப, ஃப, அ, அப்படி அ, ஃபஅ ஃபஅ அந்த ரெண்டையும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அ, அ, ஆ, சரி. இந்த பாடத்துல இருந்து அடுத்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணும். முன்னுக்குள்ள பாடம் எல்லாம் நல்லா இந்த பாடத்தை மட்டும் ஆ, ரெடி சரி. ஆக்கிவாங்க. சரிங்க, சரி. அஸ்ஸலாமு அலைக்கும்.